வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வரி உச்சவரம்பு தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவிகரமாக அமையும். பிரதமர் நரேந்திர மோடி. முத்தலாக் தடை அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் வாஜ்பேயி வழியில் கூட்டணி அமைக்க பிஜேபி தயார். பிரதமர் நரேந்திர மோடி. சர்க்கரை அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம். தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவின் மீது உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி இன்று மாலை நடைபெறும் ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா, பாலஸ்தீனம், பிலிப்பைன்ஸ், சீனா, கிர்கிஸ்தான், தென்கொரிய அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். வரி உச்சவரம்பு தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் சிறு தொழில்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், வணிகர்கள் மற்றும் சேவை துறையினருக்கு பெரிய அளவில் உதவிகரமாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எளிமையான மற்றும் மக்களுக்கு ஏற்ற ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறைகளை பின்பற்ற அரசு உறுதி பூண்டுள்ளது என்று ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற 32வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான வரி விலக்கின் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆண்டிற்கு 20 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான வருமானம் ஈட்டும் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த உச்சவரம்பை 40 லட்சம் ரூபாயாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் சிறு வணிகர்கள் மற்றும் தொழிலதிபர்களின் தொகுப்பு சலுகை திட்டத்திற்கான வரம்பு 1 கோடி ரூபாயிலிருந்து 1.5 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் இவ்விரு முடிவின் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபம் அடையும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். லாட்டரி மற்றும் ரியல் எஸ்டேட் துறையை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வருவதில் ஏற்பட்டிருக்கும் கருத்து முரண்பாடுகளை களைய 7 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைத்து முடிவெடுப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அருண்ஜேட்லி குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி கவுன்சிலின் இந்த முடிவுகளுக்கு இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. சிறு தொழில் வளர்ச்சிக்கு இந்த நடவடிக்கைகள் பெரிய அளவில் உதவிகரமாக அமையும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. பிஜேபி தேசிய கவுன்சில் கூட்டம் இன்று பிற்பகல் புதுதில்லியில் தொடங்குகிறது. 2 நாள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் அக்கட்சியின் தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உட்பட 12,000 பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. தில்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் இந்த கூட்டத்தை இன்று பிஜேபி தலைவர் அமித்ஷா தொடங்கி வைத்து பேசுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி பிரதிநிதிகளுடன் நடைபெறும் விவாதத்தில் கலந்து கொள்வதோடு நாளை நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்ற உள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு நடைபெறும் கடைசி பிஜேபி தேசிய கவுன்சில் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பொது பிரிவினரில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் பிரச்சாரங்களை வகுப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. பிஜேபி தேசிய கவுன்சில் கூட்டத்தை முன்னிட்டு ராம்லீலா மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முத்தலாக் தடை அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டமான முத்தலாக் சட்டம் திருத்தப்பட்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. எனினும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக தாக்கல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த பின்னணியில் முத்தலாக் தடை மசோதா நிறைவேற்றப்படாமல் தற்போதைய கூட்டத்தொடரும் கடந்த புதனன்று முடிவடைந்தது. எனவே கடந்த செப்டம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட முத்தலாக் அவசர சட்டம் 6 மாதத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்பதால் அதனை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்க நேற்றிரவு திடீரென கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் வாஜ்பேயி வழியில் கூட்டணி அமைக்க பிஜேபி தயாராக இருப்பதாகவும் இதற்காக பழைய நண்பர்களை வரவேற்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்.
நேற்று பிரதமர் காணொலி காட்சி மூலம் அரக்கோணம், கடலூர், தருமபுரி, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்ட பிஜேபி வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். என்னுடைய வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பே கூட்டணி அரசை வாஜ்பாய் வெற்றிகரமாக நடத்தியதாக கூறினார். தமிழகத்தில் பழைய கூட்டணி கட்சிகளுக்கு எப்போதும் கதவு திறந்திருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மக்களுடன் வலுவான கூட்டணியை பிஜேபி அமைக்கும் என்பதால் வெற்றி உறுதி என்றும் பிரதமர் கூறினார். ஈரோடு தொகுதி கட்சி நிர்வாகிகளுடன் பேசிய அவர் இடைத்தரகர்கள் இன்றி இராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் இதனால் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். Biggest failure was in their mismanagement of the economy and their corruption. But they did deep damage to our armed forces too. However, as I keep saying, it is not just the party, but it is the Congress culture that is most dangerous. Not many know how much damage Congress culture did to our defense sector. For decades, they had made the defense sector. கிருஷ்ணகிரி தொகுதி நிர்வாகிகளுடன் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்கள் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவை குறித்து மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிஜேபி தொண்டர்கள் செயலாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தருமபுரி தொகுதி பிஜேபி நிர்வாகிகளுடன் பேசிய அவர் மத்திய அரசின் காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பயனளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேலூர் தொகுதி நிர்வாகிகள் மத்தியில் காணொலி காட்சி மூலம் பேசிய பிரதமர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார். வேலூரில் பிரதமர் காணொலி மூலம் உரையாற்றிய நிகழ்ச்சியின் போது பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை பிஜேபி குறித்து எதிர்க்கட்சிகள் செய்யும் பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றார். வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய தயாரிப்பு பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் தில்லியில் இன்றும் நாளையும் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி, வலைதளம் மூலமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், வாக்குச்சாவடி ஏற்பாடுகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் சாதனங்களின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் எந்தவித சிரமமும் இல்லாமல் வாக்களிக்க செய்யப்படும் ஏற்பாடுகள், வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள், தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தல் செலவினங்களை குறைத்தல் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இதைத் தவிர சமீபத்தில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் கிடைத்த அனுபவங்களையும் அம்மாநில தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். வாக்காளர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க 1950 என்ற எண் கொண்ட கட்டணமில்லா தொலைபேசி உதவி மையத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்தும் திட்டத்தை நேற்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வைத்தார். தூய்மையான காற்று திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் தலைநகரில் சுற்றுச்சூழல் மாசுவை 2024ஆம் ஆண்டிற்குள் கணிசமாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளை மூடுதல் அல்லது அந்த ஆலைகளிலிருந்து வெளியேறும் புகையை கண்காணித்தல் உள்ளிட்டவை இந்த திட்டத்தில் அடங்கும். இதற்காக 5 ஆண்டு கால நடவடிக்கை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை இணைத்து ஒருங்கிணைப்பு குழுவும் ஏற்படுத்தப்படும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை செயலர் CK மிஸ்ரா கூறினார். இந்த திட்டத்தின் முன்னேற்றங்கள் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு அதில் கிடைக்கும் அனுபவங்கள் அடிப்படையில் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சீனா, பாகிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் எல்லைப் பகுதிகள் பாதுகாப்பாக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் கூறியுள்ளார். தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டும் பணியில் மட்டுமே ராணுவம் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். இருப்பினும் அங்கு நிலவி வரும் சூழலை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் மேற்கு மற்றும் வடக்கு எல்லைப் பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அப்பகுதிகளில் ராணுவம் சிறப்பான வகையில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்கத்தில் தாலிபான் அமைப்புகளுடன் பேச்சு நடத்த அமெரிக்கா, ரஷ்யாவோடு இந்தியா உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாதமும் அமைதி பேச்சுவார்த்தையும் ஒரே பாதையில் பயணிக்க முடியாது என்றும் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த ராணுவ தளபதி கூறினார்.
கடந்த ஆண்டு ஓரினச் சேர்க்கைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த போதும் அதனை இராணுவத்தில் அனுமதிப்பது என்பது இயலாத காரியம் என்றும் சட்டத்திற்கு உட்பட்டது இராணுவம் என்றாலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை இராணுவத்தில் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். சிவகங்கையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று ஈடுபட்டார். இன்று காலை சிவகங்கை சென்ற அவர் தூய்மை இந்தியா திட்டத்தை தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பின்னர் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட அவர் வணிக நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் தூய்மை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன், மாநில அமைச்சர் பாஸ்கரன், மக்களவை உறுப்பினர் செந்தில்நாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் உபரி நீரை ஏரிகளில் நிரப்பும் திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கூறியுள்ளார். தருமபுரியை அடுத்த மாரியம்மன் கோவில் பள்ளம் அணைக்கட்டை சீரமைக்கும் பணியை இன்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அணைக்கட்டு 2,95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 6 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பப்பட்டு 388 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்றும் அவர் கூறினார். தென்பெண்ணை ஆற்றின் உபரி நீரை ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டத்தை ஏற்கனவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளதாகவும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூடிய விரைவிலே மிகவும் வேகமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக இந்த அணைக்கட்டிலிருந்து முதல் ஏரிக்கு திம்மலகுந்தி ஏரி 3.65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நாய்க்கன் ஏரி, புதிய ஏரி, பக்கிரி ஏரி, சின்ன பெருமன் ஏரி மற்றும் ஏலகிரி பெரிய ஏரி ஆகிய ஏரிகள் அத்தனையுமே நிரம்பி அதன் மூலமாக பயன்படுகின்ற வகையிலே 388 ஏக்கர் நிலம் இதில் பயன்படுகின்ற வகையிலே இந்த திட்டமானது ஏற்கனவே போடப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நடைமுறையில் சிரமங்களை குறைக்கும் வகையில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் நடந்த சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் பல சலுகைகளை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். வியாபாரிகள், தொழிற்சாலை நடத்துபவர்கள் சிரமமின்றி வரி செலுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சாதாரண நடுத்தர மக்களுக்காக வரிகளை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க துணைநிலை ஆளுநர் தடையாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியின் தண்டனையை ஏன் நிறுத்தி வைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பாகலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க கோரி போராட்டம் நடந்தது. அப்போது ஏற்பட்ட கலவரத்தில் அரசு பேருந்து, காவல்துறை வாகனம் உள்ளிட்டவைகள் சேதமடைந்தன. இது தொடர்பான வழக்கில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து பதவி விலகிய அவர் தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பாலகிருஷ்ண ரெட்டியின் தண்டனையை ஏன் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சரியானதுதான் என்று கூறியது. மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர் பொது சொத்தை சேதப்படுத்தலாமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை பிற்பகலுக்கு ஒத்திவைத்தது. தமிழகத்தில் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே அளித்த தீர்ப்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசோடு 1000 ரூபாய் பணம் வழங்கலாம் என்றும் மற்ற அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மட்டுமே வழங்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்த தமிழக அரசு சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பணம் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் மாநிலத்தில் சுமார் 10 லட்சம் சர்க்கரை அட்டைதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர்களில் 4 லட்சம் பேருக்கு ஏற்கனவே தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். மீதமுள்ள 6 லட்சம் பேருக்கும் 1000 ரூபாய் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை மாற்றி சர்க்கரை அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கலாம் என்று உத்தரவிட்டனர். மேலும் இதுபோன்ற இலவச திட்டங்களை அறிவிக்கும் போது அது தொடர்பாக தெளிவான கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் அரசுக்கு அறிவுறுத்தினர். அடுத்த சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம்.
பிஜேபியுடன் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் பிஜேபி கட்சி நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் பேசிய பிரதமர் மோடி, தாம் வாஜ்பேயி கலாச்சாரத்தை பின்பற்றி பழைய நண்பர்களை வரவேற்க தயாராக உள்ளதாக கூறியிருப்பது வியப்புக்குரியதாக உள்ளது என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாஜ்பேயி போல பிரதமர் நரேந்திர மோடி செயல்படவில்லை என்றும், தற்போதைய மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிராக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சபரிமலை ஆலயத்தில் 2 பெண்கள் வழிபட்ட விவகாரம் தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மாநில ஆளுநர் சதாசிவத்திடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். கடந்த 3ஆம் தேதி சபரிமலை ஆலயத்தில் இளம் வயது பெண்கள் வழிபட்டனர். இதையடுத்து மாநிலத்தின் பல பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டது. இது தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு முதலமைச்சருக்கு ஆளுநர் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கும்பகோணம் கோட்டத்திற்கு வழங்கப்பட்ட 6 புதிய பேருந்துகளை தஞ்சை பேருந்து நிலையத்தில் அமைச்சர் துரைக்கண்ணு இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேருந்துகளை உரிய முறையில் பராமரித்து பாதுகாப்புடன் இயக்குமாறு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம், மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இன்று மாலை முதல் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு இயக்கப்படுகின்றன. 14ஆம் தேதி வரை இந்த பேருந்துகள் சென்னையில் 5 இடங்களிலிருந்து இயக்கப்பட உள்ளன. இதற்காக 4 இடங்களில் 30 சிறப்பு முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மட்டும் 26 முன்பதிவு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இணையதளம் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முயல்வதாகவும், இதை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு ஜனநாயக அணுகுமுறையை கடைபிடிக்கவில்லை என்று இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஹைட்ரோ கார்பன் உரிம ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் தனியார் நிறுவனங்களின் பின்னணி குறித்து ஆராயுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015 நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற நிறுவனங்களின் பின்னணி ஆராயப்படவில்லை என்றும், அதனால் பல முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் ஒரு நிறுவனத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிமன்றம், மாநாட்டில் கலந்து கொள்ளும் நிறுவனங்களுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அடுத்த 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவுக்கு பொருட்களை தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தலைமையில் நடைபெற்ற வர்த்தக வளர்ச்சிக்கான குழுவின் கூட்டத்தில் பேசிய அவர், இதற்காக ஏற்றுமதி தொழில்சார் பகுதிகளில் உள்ள உள்கட்டமைப்பு இடைவெளியை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 19 சிறிய அளவிலான துறைமுகங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் மாவட்ட தொழில் மையங்களில் தனிப்பிரிவுகளை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். போகி பண்டிகையின் போது சுற்றுச்சூழலை பாதுகாத்து காற்றின் தரத்தை நல்ல நிலையில் பராமரிக்க சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டது. திருவொற்றியூர், ராயபுரம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட 15 மண்டல பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த வாகனம் மேற்கொள்வதுடன் இதன் மூலம் துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட உள்ளன. தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் இதேபோல விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் சாம்பு கல்லேலிக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாம் மூலம் 70 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், வணிக வளாகங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெறும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் MTS அகாடமி, மத்திய விளையாட்டுத்துறை, நேரு யுவகேந்திரா, சென்னை பல்கலைக்கழகத்தின் நாட்டு நல பணித்திட்டம் ஆகியவை இணைந்து சென்னையில் 50 விழாவினை நடத்தின. இதில் அறிவு களஞ்சியம் விருது வழங்கும் விழா, அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா ஆகியவை இதில் இடம்பெற்றன. பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் முதல்நிலை விஞ்ஞானி செல்லப்பா உள்ளிட்டோருக்கு அறிவியல் களஞ்சியம் விருது வழங்கப்பட்டது. வல்லூர் அனல் மின் நிலையம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று மூடப்பட்டது. 800 பகுதியில் இந்த அனல் மின் நிலையத்தின் நிலக்கரி சாம்பல் கொட்டப்பட்டு வருவதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் இந்த நிலையம் செயல்பட தடை விதித்தது. இதையடுத்து அந்த மின் நிலையத்தை மூடியுள்ள நிர்வாகம் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் தெரிவித்துள்ளது.
சர்க்கரை பொங்கலுக்கு வெல்லம் அவசியம். அந்த வெல்ல தயாரிப்பு குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் பகுதிகளில் வெல்லம் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மம்சாபுரம் கிராமத்தில் மண்டை வெல்லம் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கரும்பை வெட்டி சாறு பிழிந்து அதை காய்ச்சி பக்குவமான முறையில் இந்த வெல்லம் தயாரிக்கப்படுகிறது. இனிப்புக்காக மட்டுமே வெல்லம் பயன்படுத்தப்படுவதில்லை. இதில் அதிக அளவில் இரும்பு சத்து உள்ளதால் இரத்த சோகை உள்ளிட்ட பல நோய்களை கட்டுப்படுத்தும் தன்மை வெல்லத்திற்கு உண்டு. விருதுநகர் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் வெல்லத்தை அண்டை மாநில வியாபாரிகளும் விரும்பி வாங்கிச் செல்வதாக வெல்லம் தயாரிக்கும் தொழிலாளர்கள் கூறுகின்றனர். பொங்கலை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் மண்பானைகள் தயாரிப்பு பணி தீவிரமடைந்துள்ளது. இது குறித்த ஒரு தொகுப்பு. இயற்கையையும் விவசாயத்தையும் கால்நடைகளையும் தெய்வமாக போற்றி விவசாயிகள் வழிபடும் விழாவாக பொங்கல் பண்டிகை தை மாதம் முதல் தேதி உலக தமிழர்கள் அனைவராலும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. காலம் மாறினாலும் நாகரிகம் வளர்ந்தாலும் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைப்பதையே கிராம மக்கள் இன்னமும் விரும்புகின்றனர். புதுப்பானையில் பொங்கல் வைத்து அவற்றை சூரியனுக்கு படைத்து வழிபாடு நடத்துவது தமிழக கிராமங்களில் தொடர்ந்து வழக்கத்தில் இருந்து வருகிறது. பொங்கல் நெருங்கி வரும் சூழலில் பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் பாளையம் கிராமத்தில் ஏராளமான குடும்பத்தினர் மண்பானை செய்யும் தொழிலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஏரியின் களிமண், செம்மண், மணல் ஆகிய மூன்றையும் உரிய விகிதத்தில் தண்ணீருடன் கலந்து பக்குவமான முறையில் பானையை அவர்கள் செய்வதுடன் அடுப்புகளையும் சேர்த்தே தயாரிக்கின்றனர். இந்த மண்பானைகள் பாரம்பரியமானது என்பது மட்டுமல்லாமல் இவற்றில் தயாரிக்கப்படும் உணவுகள் உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை அளிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தாங்கள் தயாரிக்கும் இந்த மண்பானைகள் 30 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் இந்த பானைகளை அனுப்புவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். நான் இந்த மண்பாண்ட தொழில் 40 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது ஜாமான் கேட்டாங்கன்னா அரியலூர் கொண்டே போடுவோம், பூலாம்படிக்கு கேட்பாங்க, பூலாம்படிக்கு போடுவோம், அரும்பாவூருக்கு போடுவோம். மறுபடியும் இங்கே பானை இதில் கேட்குறவங்களுக்கு இவங்க தான் பிராமட்டி கனவா அம்மா பிள்ளைங்க இப்படி கேட்குறவங்களுக்கு பானை கொடுப்போம். இதுதான் பொங்கல் பானை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து வருவது உலகச் செய்திகள். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுலாவில் தற்போதைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ 2வது முறையாக அதிபராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார். 2025ஆம் ஆண்டு வரை இந்த பதவியில் அவர் நீடிப்பார். அவருக்கு நேற்று அந்நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வெனிசுலாவில் தேர்தல் முறைப்படி நடைபெறவில்லை என்று கூறி மதுரோ பதவியேற்பதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. மேலும் வெனிசுலாவில் எதிர்க்கட்சிகள் மூலமாக அமெரிக்கா பல வழிகளில் தலையிட்டு நெருக்கடி கொடுத்த போதும் மதுரோ பதவியேற்பதை தடுக்க முடியவில்லை. அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் மத்திய கிழக்கு கொள்கைக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பேயோ கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். எகிப்து தலைநகர் கெய்ரோவில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் நேற்று உரையாற்றிய அவர் மத்திய கிழக்கு நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க படைகளை விலக்கிக் கொண்டு அந்த நாடுகள் IS தீவிரவாதிகளின் ஆக்கிரமிப்புக்கு ஆளாக மறைமுகமாக உதவி செய்துவிட்டதாக ஒபாமா மீது குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சிரியாவில் உள்ள அமெரிக்க படைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள ஒபாமாவை போன்றே முடிவு எடுத்துள்ள போதிலும் இதுபோன்ற கருத்தை பாம்பியோ தெரிவித்திருப்பது அமெரிக்க அரசியலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேபாள் ராணுவ தலைமை தளபதி பூர்ணச்சந்திர தாபா 6 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் நேபாள ராணுவ தலைமை தளபதிக்கு கௌரவ விருது ஒன்றை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கவுள்ளார். தமது இந்திய பயணத்தின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை தோற்கடித்தது. நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் பாதி ஆட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி 1 கோல் போட்டது.
கடுமையாக போராடியும் இந்திய அணியால் பதில் கோல் போட முடியவில்லை. Big chance, not many more. On to the area, and fantastic strike. And UAE are ahead. Big moment, still. This is the back ball. Taken down. Oh, big chance to seal the victory now. It's 2-0. UAE have taken it. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் மேலும் ஒரு கோல் அடித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டது. ஏற்கனவே இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் தாய்லாந்தை 4-1 என்ற கணக்கில் வீழ்த்தியது. இன்று நடைபெறும் 3 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. மாலை 4:30 மணிக்கு பாலஸ்தீனம் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. இரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பிலிப்பைன்ஸ் அணி சீனாவை எதிர்கொள்கிறது. இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கிர்கிஸ்தான் அணியும் தென்கொரிய அணியும் மோதுகின்றன. இந்தியாவில் நடைபெறவுள்ள இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் ஒருநாள் T20 தொடர் அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் தற்போது இறுதி கட்டமாக ஒருநாள் தொடரில் ஆடவுள்ள இந்தியா பின்னர் நியூசிலாந்தில் 5 ஒருநாள் 3 T20 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. பின்னர் ஆஸ்திரேலிய அணி அடுத்த மாதம் முதல் 2 மாதங்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 27ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் 2வது போட்டி நடைபெறும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் மார்ச் 13ஆம் தேதி வரை 5 ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி பங்கேற்கிறது. சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தரவரிசை பட்டியலில் உலகின் நம்பர் 1 வீராங்கனை அந்தஸ்தை இந்தியாவின் மேரி கோம் பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற உலகக்கோப்பை மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 48 கிலோ பிரிவில் மேரி கோம் 6வது முறையாக தங்கம் வென்று சாம்பியன் பட்டத்துடன் புதிய சாதனை படைத்தார். இந்நிலையில் சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் அண்மையில் வெளியிட்ட தரவரிசையில் 1700 புள்ளிகளுடன் உலகின் முதல்நிலை வீராங்கனை அந்தஸ்தை பெற்றுள்ளார் மேரி கோம். 36 வயதான மேரி கோம் 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் 48 கிலோ எடைப்பிரிவு இல்லாததால் 51 கிலோ பிரிவில் மோத வேண்டும். 3 குழந்தைகளுக்கு தாயான கோம் கடந்த 2018 காமன்வெல்த் போலந்தில் தங்கம், பல்கேரிய போட்டியில் வெள்ளி வென்றிருந்தார். 57 கிலோ பிரிவில் சோனியா லெதர் 2ஆம் இடத்திலும், 51 கிலோ பிரிவில் பிங்கி ஜங்க்ரா, 54 கிலோ பிரிவில் மனிஷா மவுன் 8ஆம் இடத்திலும், 64 கிலோ பிரிவில் சிம் ரஞ்சித் கவுர் 4ஆம் இடத்திலும், 69 கிலோ பிரிவில் லவ்லினா 5ஆம் இடத்திலும் உள்ளனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் வறண்ட வானிலையே அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இன்று அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் எந்த பகுதியிலும் மழை பதிவாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை 2 நாட்கள் நீடிக்கும் என்றும் நாளை மறுநாள் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை மேகம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் உறைபனி நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பை பார்க்கலாம். இங்கிலாந்தில் மிகப்பெரிய ஹெர்குலஸ் விமானத்தை கடற்கரையில் தரையிறக்கி விமானிகள் சாதனை படைத்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனை நேரில் பார்த்த பலர் தங்களது அனுபவங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். உகாண்டாவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் மூங்கில்களை கொண்டு சைக்கிள் தயாரிக்கப்பட்டுள்ளது. சைக்கிளின் பிரதான பாகங்கள் மூங்கிலை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சைக்கிளை பலர் ஆர்வமாக கண்டுகளித்து வருகின்றனர். கசோமா பைக் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சைக்கிளின் விலை $350 முதல் $450 என்று அதனை தயாரித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி உச்சவரம்பு தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவிகரமாக அமையும். பிரதமர் நரேந்திர மோடி. முத்தலாக் தடை அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல்.
வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் வாஜ்பேயி வழியில் கூட்டணி அமைக்க பிஜேபி தயார். பிரதமர் நரேந்திர மோடி. சர்க்கரை அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம். தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவின் மீது உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி இன்று மாலை நடைபெறும் ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா, பாலஸ்தீனம், பிலிப்பைன்ஸ், சீனா, கிர்கிஸ்தான், தென்கொரிய அணிகள் மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.